So in this shorts we are going to discuss about the interaction between the water molecule and ethanol molecule. Now for example now water molecule. So what is the structure of the water molecule? Is the hydrogen, oxygen, hydrogen. Ethanol, what is the ethanol? For example alcohol, any alcohol, ethanol or methanol. இப்போ நம்ம என்ன methanol வந்து நம்ம எடுத்துப்போம் CH3OH. okay, so methanol வந்து இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணா there have some interaction between the water molecule and another water molecule. இப்போ இங்க ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து இருக்குது, இங்க வந்து இன்னொரு வாட்டர் மாலிகுல் இருக்குது. இந்த ரெண்டுக்கு நமக்கு வந்து ஒரு இன்டராக்ஷன் வந்து இருக்கும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவோம். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கும் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட். இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாலையும் நமக்கு மெத்தனாலையும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தனாலையும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் நடுவில் நமக்கு என்ன ஆகும்? ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ வாட்டர் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும், எத்தனால் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த பாண்டிங்கால் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அப்போ இது ஒரு வாட்டர் மாலிகுல், இது ஒரு வாட்டர் மாலிகுல், ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கும்? கேப் வந்து நமக்கு வந்து குறையும். அப்போ இங்கே மெத்தனால் வந்து இருக்கு இல்லையா? அப்போ அந்த இன்ட்ராக்ஷனால் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் கேப் வந்து குறையும். ஆனால் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் அட்ராக்ஷன் வந்து இருக்கும். எத்தனால்ல அட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மெத்தனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ இது நமக்கு வந்து டெல்டா மைனஸாக மாறிடும். அப்போ இதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும்? ஹைட்ரஜன்லேருந்து நம்ம எடுக்கும். அப்போ இந்த டெல்டா ப்ளஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து டெல்டா மைனஸ் வந்து இருக்கும், இங்கே நமக்கு வந்து டெல்டா ப்ளஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த மைனஸுக்கும் ப்ளஸுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குது. இங்கேயும் நமக்கு என்ன ஆகும்? ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே டெல்டா மைனஸாக இருக்கும். அப்போ இங்கேருந்து ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மெத்தில் என்ன பண்ணால் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா மெத்தில் ஹேவிங் த ப்ளஸ் எஃபெக்ட், எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்போ ஹைட்ரஜனில் ரொம்ப கம்மியான பாசிட்டிவ் சார்ஜ் தான் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். அப்போ இந்த இதில் எங்களுக்கு கம்மியான பாசிட்டிவ் சார்ஜ் தான் கிரியேட் ஆகும். அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. அப்போ இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து வீக்காக தான் இருக்கும். ஸோ வாட்டரில் வந்து நமக்கு இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும்.